எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல இல்ல, வெளியே வந்திருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ட்ரேடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு புதுசா அதாவது பார்த்தீங்கன்னா டாப்ல வரக்கூடிய 3 ஸ்டாக்கு, அதே போல பாட்டம்ல வரக்கூடிய 3 ஸ்டாக். டாப்ல வரக்கூடிய 3 ஸ்டாக் பைக்காகவும், பாட்டம்ல வரக்கூடிய ஸ்டாக் 3 ஸ்டாக் வந்து செல்லுக்காகவும் அப்படின்ற மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராட்டஜில சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் அந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னால் அந்த ஸ்டாக் எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸல் இல்லை, எதுவும் இல்லை. எக்ஸல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாப்ல வரக்கூடிய 3 ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டேன். அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், விப்ரோ, இந்த 3 ஸ்டாக் பாத்தீங்கன்னா டாப்ல வந்தது. இந்த 3 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பை கிடைச்சு ஒரு 0.5% லாஸ் வந்திருக்கு. ஆனா பாட்டம்ல வரக்கூடிய 3 ஸ்டாக் வந்து என்னால செலக்ட் பண்ண முடியாதனால என்ன ஸ்டாக் வந்திருக்கும்னு தெரியல. ஒரு 250 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி இருக்கு. பாட்டம்ல வந்த 3 ஸ்டாக் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் இந்த ஸ்ட்ராட்டஜியை வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா பாட்டம்ல வரக்கூடிய 3 ஸ்டாக்ல என்ன ஸ்டாக் வந்தது, அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. நேத்தே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் வந்து கால் பண்ணிட்டாங்க எனக்கு. நேத்து நான் எடுத்த ஸ்டாக்கும் அவங்க எடுத்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆனாலும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் வந்து வேரியேஷன் வரும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா டைமிங்ன்றது பாத்தீங்கன்னா முக்கியமா தான் இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பாக்குறவங்க இன்னைக்கு பாட்டம்ல என்ன ஸ்டாக் வந்தது, அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் அதையும் கொண்டு மென்ஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல மென்ஷன் பண்ணலாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த 3 ஸ்டாக் என்ன அப்படின்றத நீங்க எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டாலும் நானே செக் பண்ணிக்கிறேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 4 மாசம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த 15ஆம் தேதி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாக்கா எனக்கு 4 மாசம் கம்ப்ளீட் ஆக போகுது. இது வரைக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஜூன் 16ஆம் தேதி அக்கௌண்ட்ல டோட்டலா 1,78,065 ரூபாய் 78 காசு இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 80 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு நேத்தியோட. இப்ப கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 2,02,307 ரூபாய் 58 காசு இருக்கு. பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 13%, அதாவது 13.5% கிட்ட இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அப்படி கால்குலேஷன் பண்ணாலும் நமக்கு ஒரு 3.5% மந்த்லி ஆவரேஜா வருது. இப்பதான் நமக்கு 4 மாசம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 16 மாசம் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எவ்வளவு குயிக்கா 20 மாசத்துக்குள்ள எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 5% கிட்ட ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் இது வரைக்கும் எந்த ஸ்டாக்கும் கிடைக்கல. 5 ஸ்டாக் கிடைச்சதோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்கும் கிடைக்கல. கிடைச்சது அப்படின்னாக்கா நான் இதையும் அப்டேஷன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல்ல தான், சிஸ்டமே ஓபன் பண்ணல. பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, அதுல என்ன ஆப்ஷன் எடுத்திருக்கேன் அதையும் பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலா இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன ஒர்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் சேம் விட்ரு போறோம், செகண்ட் கேண்டில் வந்து நியூட்ரல் வருது, தேர்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலோட லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிறதுனால இந்த தேர்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா நான் புட் ஆப்ஷன் போயிட்டேன். இதுக்கு டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட் பிளான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அந்த ஃபோர்த் கேண்டிலே பாத்தீங்கன்னா டார்கெட் வந்துடுச்சு. அங்க பாருங்க தேர்ட் கேண்டில் புட் ஆப்ஷன் போயிருக்கேன். 38,800 புட்டு 260 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கேன். 290 ரூபாய் 65 காசு செல் பண்ணிருக்கேன். இதுல டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு போகும்போது 766 ரூபாய் 25 காசு ப்ராஃபிட் வருது. 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றதுனால டார்கெட் பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். ஆக்சுவலா இது எதுக்காக சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைம் ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளால ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்மளோட பிளானிங் கரெக்டா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பெரிய அளவுல ப்ராஃபிட் பண்ண முடியும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். கோல் இந்தியா, ரிலையன்ஸ், அதானி போர்ட்ஸ், விப்ரோ, ஏசியன் பெயிண்ட், இந்த 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 5 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை செக் பண்ணிக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டாக்ல 5 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 3 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் வந்து லாஸ்ட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் எம்டிஎம் பார்க்கும்போது 605 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 0.5% கிட்ட நமக்கு ப்ராஃபிட்ல தான் வந்திருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புது விஷயங்கள்லாம் கத்துக்க முடியும். இது போல என்னோட ஸ்ட்ராட்டஜில நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் வெளியில தான் இருப்பேன். ஸோ ஆஃபீஸ்ல இருக்க மாட்டேன். அதனால என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். ஓகே, நாளையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.